சங்கீதம் 77 11வது வசனம். கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். சங்கீதக்காரன் ஆசாப்பு ஆண்டுடைய சமூகத்தில் சொல்கிற ஒரு காரியம், அவருடைய செயல்களையெல்லாம் நினைவு கூறுவேன், பூர்வ காலத்தில் அதிசயங்களில் நினைவு கூறுவேன். நம்முடைய ஆண்டவர் நமக்கு செய்த அதிசயமான செயல்கள், அதிசயமான காரியங்களை ஒரு நாளும் நீங்கள் நானும் மறந்துவிடக்கூடாது. அதை நினைவு கூர்ந்து என்ன செய்யணும்? ஆண்டு சமூகத்தில் நன்றி சொல்லணும். இப்படியெல்லாம் செய்தீங்களே என்று சொல்லி உபாகம் புஸ்தகத்தில் 32ஆம் அதிகாரம் 7 வாசித்து பார்த்தீங்கன்னா 32:7, பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாக சென்ற வருஷங்களை கவனித்து பார், உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான், உன் மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த பூர்வ நாட்கள் அல்லது தலைமுறைகள் அல்லது கர்த்தர் செய்த அந்த நாட்களை நாம் நினைவு கூற வேண்டும் ஒவ்வொரு நாளும். சங்கீதம் 143:5 கூட வாசிக்கும் பொழுது, பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செயல்களையெல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரிகளை யோசிக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். பூர்வ நாட்களை என்ன செய்ய நினைக்கிறாரு, செய்கைகளெல்லாம் தியானிக்கிறது. இது பெரிய ஒரு அனுபவம். பார்த்தீங்களா? ஆண்டு சமூகத்தில் அமர்ந்திருந்து கடந்து வந்த பாதைகள் எல்லாம் அப்படி திரும்பி பாருங்க. அது சந்தோஷமான மகிழ்ச்சியா இருக்கு. கர்த்தர் இன்னைக்கு நம்மளை கொண்டு வந்திருக்கிற, இன்னைக்கு ஆண்டு வைத்திருக்கிற இந்த உயர்வையும், இன்னைக்கு வைத்திருக்கிற இந்த நன்மையும் ஆசீர்வாதத்தையும் நினைக்கும் பொழுது தேவன் எப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ள தேவன் என்பதை நீங்கள் நானும் இந்த காலை வேளையில அறிந்து கொள்ள முடியும். நிச்சயமாய் அறிந்து கொண்டு நாமத்தை எப்போதும் ஸ்தோத்தரிக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் விவரித்து சொல்ல வேண்டும். நீங்க மற்றவங்களை பார்த்து சொல்லணும், ஆண்டவர் என்னை இப்படிப்பட்ட அழுகின் பள்ளத்தாக்கில் கூட நடத்தினாரு, இப்போ மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறாரு, ஒரு அதிசயமாய் நடத்தினாரு, அற்புதமாய் நடத்தினாரு என்று சொல்லி நீங்க நானும் நம்முடைய பிள்ளைகள்கிட்ட சொல்லணும். அந்த பிள்ளைகள் அவங்களோட பிள்ளைகள்கிட்ட சொல்லும். இதை தான் ஆசாப்பு சொல்றாரு, கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுகிறேன். ஏனென்றால் இந்த ஆசாப்பு தான் ஆண்டு என்னைய தேற்றலை, எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணாரு, மறந்துட்டாரு, என்னை உதவி செய்யலை, இப்படியே புலம்பிட்டு வந்தாரு. இப்போ சொல்றாரு, இல்லை நான் நினைக்கிறேன், அவர் எனக்கு சில நன்மைகள் நினைக்கிறேன், அதிசயமான காரியத்தை நினைக்கிறேன்னு சொல்லி தேவனை மகிமைப்படுத்துறாரு. சங்கீதம் 28:5 வாசித்து பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம உணராது இருந்தா, தேவன் செய்த நன்மைகளை மறந்து போனா என்ன நடக்கும் தெரியுமா? வாசிக்கிறேன், கேளுங்க. சங்கீதம் 28:5, அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரிகளையும் உணராதபடியினால் அவர்களை இடித்து போடுவார், அவர்களை கட்ட மாட்டார். பாருங்க, நம்ம தேவன் செய்த செய்கைகளின் கரத்தின் கிரிகளை உணராதபடியினாலே அவர்களை இடித்து போடுவாராம், அவர்களை கட்ட மாட்டாராம். அப்படி என்றால் தேவன் செய்த நன்மைகளை உணர்கிற இருதயம், நல்ல இருதயம் நமக்கு வேணும். பாருங்க, நான் அடிக்கடி நம்ம சொல்ற காரியம்தான். இப்போ தாவீது தேவன் செய்த நன்மைகளை உணர்ந்து அதுக்கு மேல ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறார். வந்த ஆபத்தில் இருந்து கர்த்தர் எப்படி காப்பாற்றினார் என்று சொல்லி ஆண்ட சமூகத்தில் என்ன செய்கிறாரு? அறிக்கையிடுறார். இப்படியெல்லாம் இருந்து என்ன காப்பாற்றினார் என்று சொல்லி. அப்படி அறிக்கையிட்டு நீ செய்ய செய்ய இன்னும் அதிசயமான காரியங்களை செய்து கொண்டே இருப்பார். நம்ம அறிக்கை இடாமல் இருந்தோம்னா, உணராது இருந்தோம்னா கர்த்தர் நம்ம இடித்து போடுவார். அவர் என்ன செய்ய மாட்டாரு? திரும்ப எழுப்பி கட்ட மாட்டார் என்று சொல்லிதான் இங்கே பார்க்கிறோம். எனவே அப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் என்ன செய்யணும்? நீங்கள் எப்போதும் நீங்கள் அதை உணரணும். சங்கீதம் 78:11, அவருடைய செய்கைகளை அவர்கள் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள் என்று சொல்லிப்பார்கள். இஸ்ரேல் ஜனங்கள் மறந்தார்கள் வனாந்தரத்தில்.
அவர் செய்த அதிசயமான அற்புதமான காரியங்களை மறந்து தேவனை விரோதமாய் முறுமுறுக்கவும் ஆரம்பித்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது என்ன செய்தாங்க, வனாந்தரத்தில் அவர்களை சோதித்தார். வனாந்தரத்தில் அவர்கள் மரித்து போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எப்போதும் தேச நன்மைகளை என்ன செய்யணும், அதிசயங்களை நீங்கள் சொல்லி தியானிக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் விரும்புகிற நல்ல ஒரு காரியம். பாருங்க, ஏசாயா புஸ்தகத்தில் ஒரு வசனம் வாசிக்கிறேன் கேளுங்க. ஏசாயா 5:12. அவர்கள் சுரமண்டலத்தையும் தம்புருவையும் மேளத்தையும் நாகசுரத்தையும் மதுபானத்தையும் வைத்து விருந்து கொண்டாடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தரின் கிரியை நோக்கிறதும் இல்லை, அவர் கரத்தின் செய்கைகளை சிந்திக்கிறதும் இல்லை. இன்னைக்கு இந்த உலகம் அப்படிதான் இருக்கு. பார்த்தீங்களா, என்ன செய்யறாங்க? ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இதெல்லாம் இருக்குது. குடி விருந்து கொண்டாட்டம் இதெல்லாம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதெல்லாம் செய்கிறாங்க. ஆனாலும் கர்த்தரின் கிரிகளை நோக்கிறதும் இல்லை, அவர் கரத்தின் செய்கைகளை சிந்திக்கிறதும் இல்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் அப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு தான் இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உலகம் அப்படிதான் இருக்குது. என்ன செய்யறாங்க? எவ்வளவு தூரம் உச்சகட்டமாக கொண்டாட முடியுமோ, எவ்வளவு தூரமும் ஆடி பாடி கொண்டாடி வாழ முடியுமோ என்பதான் பார்க்குறாங்க. ஆனால் ஒருவருக்குள்ள இருதயத்தில் கூட கர்த்தர் நம்ம செய்த கிரியைகளை, செய்த நன்மைகளை, செய்கைகளை சிந்திக்கிறதே இல்லை என்பதுதான் கவனிக்க முடியும். எனவே தான் தீர்க்கதரிசியாய் ஏசாயா அழகாக சொல்லி வைத்திருக்கிறாரு, இப்படிலாம் இருக்கிறாங்க என்று சொல்லி. எனவே ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் இந்த நாளில் இருந்து நம்ம தியானிக்கணும். இந்த நாளில் இருந்து அவர் செய்த எல்லா அதிசயங்களை எல்லாவற்றையும் நீங்கள் யோசிக்கணும். பாருங்க, தரித்திரங்கள், ஒரு ஏழை ஆகாரம் இல்லை, ஒரு நல்ல ட்ரெஸ் இல்லை, நல்ல வீடு இல்லை, ஒழுகிற வீடு, நல்ல சாப்பாடு இல்லை, இப்படியெல்லாம் தான் நீங்களும் நானும் இருந்தோம். இப்போ நீங்கள் இருந்தீங்களோ இல்லையோ, நான் அப்படி தான் இருந்தேன். ஆனால் கர்த்தர் என்னை அப்படி அந்த இருந்த நாட்களெல்லாம் என்னை உயர்த்தி இன்னைக்கு ஆசீர்வாதம் வைத்திருக்கேன் என்பதை நான் எல்லா இடங்கள்லையும் சொல்வேன், எப்போதும் சொல்வேன். நான் நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பேன். சில இடங்களில் அதை நினைவு கூறுவேன். எப்படியெல்லாம் இருந்தேன், தரித்திரத்தில் இருந்தேன், கஷ்டத்தில் இருந்தேன், எல்லாரும் ஒதுக்குனாங்க, எல்லாரும் திட்டினாங்க, எல்லாரும் பேசினாங்க, என்னெல்லாம் செய்தாங்க. ஆனால் கர்த்தர் என் கூட இருந்தார், என்னை அதிசயமாய் நடத்தினார், அற்புதங்கள் எல்லாம் செய்தார், இன்னைக்கு ஒரு உயர்வை தந்திருக்கிறாரு, அன்னைக்கு ஆசீர்வாதம் வைத்திருக்கிறாரு, ராஜாக்கள் மத்தியிலும் ஆசாரியர் மத்தியிலும் உட்கார வைத்திருக்கிறார் என்பதை நான் நினைவு கூறுவது உண்டு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் நினைவு கூறுங்க. இந்த நினைவுகளோடு கூட இந்த நாளை ஆரம்பிப்போம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.